ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹெல்தி ப்ரெக்னென்சி டிப்ஸ். ப்ரெக்னென்சி ஆகுறது வந்து நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருப்போம். எப்படி ப்ரெக்னென்ட் ஆகுறது, பிசிஓடி இருக்கிறவங்க, இதெல்லாம் வேறு பார்ட், அதுக்கெலாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது நேச்சுரலாக நீங்கள் ஹெல்த்தியாக ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்பை எப்படி வச்சுக்கணும், என்னென்ன சாப்பிட்ணும் அப்படின்னு சில பல டிப்ஸு, கொஞ்சம் லைஃப் ஸ்டைலு, கொஞ்சம் ஹெர்பல் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த்தியான பேபி பிறக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் இறைவனை வந்து நல்லா பிரார்த்திச்சுக்கோங்க. இந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணுறது, இன்டர்நெட்டில் பார்க்குறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், தான் ரைட்டு தான். சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பயத்தை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு உடனே மறந்துட்டு நீங்கள் இறைவனை நல்லா பிரார்த்திச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த மதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் இறைவனை நல்லா வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக எங்களுக்கு குழந்தை உண்டாகணும் அப்படின்னு மனசில் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வச்சுட்டு உங்கள் இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு நீங்கள் உங்கள் டாக்டரை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தால் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சமணம் போட்டு பெண்கள் வந்து உட்காருங்க. பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதாவது இன உறுப்பு மண்டலம் அங்கே வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ நீங்கள் சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்ணும், சமணம் போட்டு சாப்பிட்ணும். நீங்கள் பேசும்போது கூட நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் எப்படி உட்கார்ந்தாலும் காலை தொங்க போடாமல் சமணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அப்புறம் நீங்கள் வந்து குழந்தை இல்லையேன்னு டென்ஷன் ஆகாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அமைதியாக பொறுமையாக டெய்லி தியானம் செய்யுங்க. 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இன்னும் கொஞ்சம் ப்ரெக்னென்சி தள்ளி தான் போகும். நம்மளுக்கு குழந்தை பிறக்கணும்னு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக பொறுமையாக கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மாதம் சக்ஸஸ் ஆகும். ஸோ சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு. அப்புறம் சமணங்கால் போட்டு உட்காரணும். இது 2வது. 3வது பாயிண்ட் என்னென்னா, பெண்களுக்கு வந்து அந்த இன உறுப்பு மண்டலத்தில் அரிப்பு, இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஏற்படும். நம்ம சூடாக சாப்பிட்டாலோ இல்லை காரம் இதெல்லாம் சாப்பிட்டாலோ ஒயிட் டிஸ்சார்ஜ், வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும். அதுவும் ஒரு குழந்தையின்மை காரணம்னு சொல்கிறாங்க டாக்டர்லாம். அதெல்லாம் இல்லாமல் நம்ம மாத்திரலாம் இல்லாமல் அதுக்கு எப்படி நேச்சுரலாக சரி பண்ணலான்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஒரு 7-8 நாள்லேருந்து உங்களுக்கு எப்போ அந்த ஓவலேஷன் அப்படிங்கிற நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தனியாக. ஓவலேஷனா என்னென்னு, அந்த ஓவலேஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் 1 விட்டு 1 நாள் தேங்காய் பால், 1 டம்ளர் தேங்காய் பாலில் ஒரு 1/4 ஸ்பூனு இல்லை 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டு குடிங்க. நீங்கள் டெய்லி 1 விட்டு 1 நாள் அந்த தேங்காய் பால் மஞ்சத்தூள் போட்டு குடிக்கும் போது உங்கள் வஜினலில் இருக்கிற அந்த பிஹெச் லெவல் குறையும், அசிடிட்டி குறையும். உங்கள் ஹஸ்பண்ட் செமன் வந்து உள்ளே போகும்போது சாகாமல் ஈஸியாக குழந்தையாகும். அப்புறம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த அதில் உள்ள கிருமிக்கெல்லாம் செத்துரும். அதுக்கு கோகோனட்டு, அந்த தேங்காய்க்கும் அந்த எனர்ஜி இருக்குது. அப்புறம் அந்த மஞ்சள் தூள், அதுக்கும் அந்த கிருமிகளை சாகடிக்கிற எனர்ஜி இருக்குது. அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒயிட் டிஸ்சார்ஜு, வெள்ளைப்படுத்தல் எதுவும் இருக்காது. அதில் எல்லாம் கிருமிகளை செத்துரும். உங்கள் ஹஸ்பண்டோட அணுக்கள் போச்சுன்னா ஈஸியாக குழந்தையாகி உங்களுக்கு குழந்தை பிறக்கிற வாய்ப்பு ஏற்படும். அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் பாவக்காய் சாப்பிடுங்க. தயிர், நல்ல தயிர், கொழுப்பு கம்மியாக ஒரு தயிர் சாப்பிடுங்க. டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். ரிலாக்ஸாக டெய்லி தியானம் செய்யுங்க. மன அமைதியாக இருக்கும். கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க. காமெடிஸ்னால் பாருங்கள். ரொம்ப சீரியல்ஸு ஸ்ட்ரெஸ்ஸாக உள்ளதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அதை நினச்சி இல்லையே எல்லாருக்கும் இருக்குது நம்மளுக்கு இல்லையே நினச்சி டென்ஷன் ஆவேனா. லேடிஸ்லாம் கொஞ்சம் ஸ்பைசி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். அப்புறம் சூடான காஃபி, டீ அது குடிக்காமல் இருக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து தியானம் செய்யும்போது உங்களுக்கு நல்லா ப்ளட் ஃப்ளோ வந்து மூளைக்கு போடணும்னா நீங்கள் மூச்சு இழுத்து விடணும். பிராணாயாமம்னு சொல்லிட்டு நெட்லலாம் போட்டிருக்காங்க, நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து இது ரொம்ப ஈஸி தான், நம்மளால் முடியும்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. குழந்தெல்லாம் வந்து கண்டிப்பாக பிறக்கும். சில பல லைஃப் சேஞ்சஸ்னால இப்படி ஏற்படுது. நீங்கள் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக குழந்தை கிடச்சிடும். ரொம்ப முக்கியமான விஷயம், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நான் இப்போ கடைசியாக சொல்கிறது, நீங்கள் வந்து மதியானத்தில் தூங்கக்கூடாதுன்னு சில வீடியோஸ் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஹார்மோன்ஸ் மாறும்னு. அந்த ஹார்மோன்ஸ் மட்டும் மாறது இல்லாமல் என்ன செய்யுதுன்னா, அந்த நீங்கள் தூங்கும் போது மத்தியானத்தில் சர்விக்கல் ஃப்ளூயிடு, உங்களோட பெண்களுக்கு வந்து அந்த இன உறுப்பு மண்டலத்தில் வந்து ஒரு ஃப்ளூயிடு உற்பத்தி ஆகும். அதுதான் வந்து தூங்கும் போது தான் உற்பத்தி ஆகும். இப்போ நைட்டு தூங்கிங்கன்னா நைட்டு உற்பத்தி ஆகும் அது. இப்போ நைட்டு நீங்கள் கணவன் கூட சேர்ந்துருக்கும் போது அந்த ஃப்ளூயிடு வந்து அது ப்ரொடெக்டிங் லேயர், அந்த அணுக்கள் வந்து சாவாமல் அந்த நம்மளோட லேடிஸோட அந்த வெஜினல் ஃப்ளூயிடு அதில் வந்து இந்த ஆண்கள் உயிரணுக்கள் வந்து சாகாமல் அதை வந்து அது சாப்பிடும். அது நல்லா உள்ளுக்குள்ளே போய் கர்ப்பப்பை வரைக்கும் போய் குழந்தையாகும். நீங்கள் மதியானம் தூங்குனீங்கன்னா அந்த லேயர் வந்து உங்களுக்கு மதியானமே சுரந்து நீங்கள் சாயந்தரமாக எழுந்திரிச்சு நீங்கள் யூரின் போகும்போது அது வந்து தண்ணியில் போயிடுது. அப்போ உங்கள் வஜினா ட்ரை ஆகிடுது. ட்ரை ஆகும்போது நீங்கள் வெறும் செமன் அப்புறம் நைட்டு சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெஜினல் ஃப்ளூயிட்லாம் யூரினில் உங்களுக்கு போயிடுது. நைட்டு சேர்ந்துருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அது வந்து குழந்தையாகாமல் அது ஊறி போக முடியல. அது வந்து வெஜினல் அசிடிட்டில் இறந்து போயிடுது. அந்த வெஜினல் அசிடிட்டில் இறக்காமல் இருக்க தான் அந்த ஃப்ளூயிடு சுரக்குது. ஸோ அந்த ஃப்ளூயிடு வந்து மதியானம் தூங்குறதுனால நம்மளுக்கு கீழே போயிடுது. எல்லாம் நல்லா இருந்து குழந்தை இல்லாத காரணம் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் நைட்டு மட்டும் தான் தூங்கணும். நைட்டு சேர்ந்துருந்து நைட்டு அப்படியே தூங்கிடுறது நல்லது. அப்போ வெஜினல் ஃப்ளூயிடு சுரக்கும் போது உங்கள் அணுக்கள் அவங்களுக்கு உள்ளே போய் ஈஸியாக குழந்தையாகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
பாய்.